ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக பெப்பர் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு கிராப் கிரேவி தான். இந்த நண்டு கிரேவி வந்து நமக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, அது க்யூரே ஆகலை அப்படிங்கிற டைமில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கோல்டெல்லாம் நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூனில் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கமோ அதுக்கு கொஞ்சம் டபுளாக வந்து பெப்பர் எடுக்கணும். முழுசாக தான் பெப்பர் எடுத்திருக்கேன், ஏன்னா பெப்பர் ரொம்ப தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டை நல்லா தோல் உரித்து இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை அதுவுமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கணும். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி வந்து சோம்பு பவுடர் இருக்குது, அதனால் நான் இந்த டைமில் ஆட் பண்ணல, மசாலா அரைக்கும் போது சேர்த்துப்பேன். ஓகே, இதை ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் லைட்டாக ஹீட்டான ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். இந்த 3 ஐட்டத்தையும் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது ஒரு மசாலா ஃப்ளேவர் வந்து வரும். அந்த மிளகு வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துட்டா போதும். அதே மாதிரி பூண்டில் இருக்கிற மேலே அந்த ஸ்கின் இருக்குல்ல, அதுவுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையுமே உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து மற்ற டிஷ்லலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படி வதக்குவோம். இங்கே அந்த அளவுக்கு வேண்டாம், லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே போதும். கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் நல்லா பிரிஞ்சு லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர அந்த ஸ்டேஜில் தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளியாக எப்போவுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஜூஸ் மாதிரி வரும், தண்ணி வரும்ல, அது மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வதங்க விடாது ஆயிலில். அதனால தான் எப்போவுமே இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி ரொம்பவும் ஒரு ஸ்மெச் ஆகிற ஸ்டேஜ்லாம் வேண்டாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக ஒரு 4-5 துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் லைட்டாக உப்புமே சேர்த்துருக்கேன். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல பைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆயிலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லைட்டாக 1 ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த 2 மசாலாவுமே நல்லா கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ஆயிலோடு சேர்த்து லைட்டாக கை விடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஆயில் லைட்டாக ஹீட்டாகிற ஸ்டேஜில் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நம்ம அப்படியே லைட்டாக கிண்டி விடணும். ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் கிண்டி விடணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, அந்த ஆயில், இதெல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக நீங்கள் நல்லா வந்து கை விடாமல் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மசாலா நல்லா வெந்து வர்றதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருப்போம்ல, அதே மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருப்போம். அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக கொதித்து வரணும்ல அந்த 1 நிமிஷம், அந்த கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து வச்சுருந்த நண்டு எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வந்து அந்தளவுக்கு பெரிய சைஸ் நண்டு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிக்க விட்டாலே போதும். இதுவே நண்டு நல்லா பெரிய நண்டாக இருந்துச்சு அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள டைமில் வந்து நீங்கள் வேக வைக்கணும். ஆனால் இது அந்தளவுக்கு இல்லை, அதனால் நான் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும்னு தோணுச்சு, அதனால் திரும்பவும் நான் வந்து கொதிக்க விடுறேன். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி அந்த மசாலாவும் அந்த கிராபும் மிக்ஸ் ஆகி செம்மையாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்து உள்ளே போட்டேன். அப்படியே நம்ம
போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக இருந்தது. இது நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பாடோடையும் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இட்லி தோசையோடையும் அந்த மசாலா இருக்குல்ல அதையும் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. ஏன்னா பெப்பர் வந்து அதிகமாகவே நான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சோம்பு வந்து மசாலா அரைக்கிறப்போ போட்டு நான் அரைச்சிருப்பேன். உங்களுக்கு அந்த சோம்பு ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.